back to my channel Style with Sandy. இன்னைக்கு வீடியோல dry shampoo எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். யூசுவலா ஹேர் வந்து வாஷ் பண்றதுக்கு டைம் இல்ல, ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ஆயிலியா இருக்கு, அந்த டைம்ல வந்து நமக்கு அவசரமா வெளியில போகணும், இல்ல நம்ம ஒரு டூர்ல இருக்கோம், டிராவல்ல இருக்கோம், அப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ண முடியல டெய்லி அப்படின்னும் பொழுதெல்லாம் இந்த ட்ரை ஷாம்பு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ட்ரை ஷாம்பு வந்து யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய ஹேரை இன்ஸ்டன்ட்டா ஆயிலியா இருக்கக்கூடிய அந்த ஸ்கேல்ப்பை ஒரு தலைக்கு குளிச்சா எப்படி ஹேர் வந்து வால்யூம்னஸா பவுன்சியா அழகா இருக்குமோ அந்த மாதிரி நீங்க கொண்டு வரலாம். அதே மாதிரி அந்த ட்ரை ஷாம்பு வந்து எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணணும், எப்படி ப்ராப்பரா நம்ம யூஸ் பண்ணா நமக்கு ஹேருக்கு வந்து அந்த ஒரு ஆயிலினஸ் எல்லாம் போய் கிரீசினஸ் எல்லாம் போய் ஹேர் வந்து பார்க்கிறதுக்கு நல்ல ரெஃப்ரெஷிங்கா அழகா இருக்கும் அப்படின்றத பத்தியும் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வரீங்க அப்படின்னு சொன்னா நம்ம சேனல்ல இருக்க வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அவ்வளோ வேல்யூபிளான ஒரு விஷயம். ஸோ மறக்காம உங்களுடைய சப்போர்ட்டை வந்து எனக்கு கொடுங்க. என்னோட ஹேர் பார்த்தீங்கன்னா நல்லா ஆயிலியாக இருக்குது, பார்க்கறதுக்கே பாருங்கள் எப்படி ஏதோ எண்ணெய் வச்ச மாதிரி இருக்குது. பட் ஆனால் ஹேர் வாஷ் பண்ணி ஒரு 5 days ஆனதுனால எனக்கு வந்து ஸ்கேல்ப் வந்து இந்த மாதிரி ஆயிலியாக வந்து ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி ட்ரை ஷாம்பு யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்து அந்த தலைக்கு குளிச்சா எப்படி ஒரு வால்யூம்னஸாக அந்த பவுன்ஸியாக ஒரு எஃபெக்ட் வருமோ அது மாதிரி நம்ம பண்ண போகிறோம். நான் யூஸ் பண்ண போகிற ட்ரை ஷாம்பு எந்த பிராண்ட்லேருந்துன்னு பார்த்தீங்கன்னா பட்டீஸ்ட். யூஸ்வலாக நான் வந்து நிறைய பிராண்ட்ஸில் வந்து ட்ரை ஷாம்புலாம் வந்து ட்ரை பண்ணலை. நான் ட்ரை பண்ண ஒரே பிராண்ட் வந்து இதுதான். எனக்கு இதுவே வந்து ரொம்ப பிடிச்சதுனால வேறு எந்த பிராண்ட்க்கும் வந்து நான் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு நான் வந்து விரும்பலை. ஸோ ஐ பர்சனலி லவ் திஸ் ஒன். இதோடைய ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரூட் அண்ட் சிக்கி என்கிட்ட இருக்கிறது ஃப்ரூட் அண்ட் சிக்கி செரி இந்த மாதிரி நிறைய இருக்குது. அண்ட் 200 ml வந்து பார்த்தீங்கன்னா ₹649 வந்து வருது. ஸோ இப்போ ப்ராப்பராக வந்து எப்படி இதை நம்ம ஸ்கேல்பில் யூஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக இந்த ஆயிலியான இந்த ஸ்கேல்ப் வந்து எப்படி நல்லா ஒரு தலைக்கு குளிச்சா எப்படி நம்ம ஹேர் இருக்குமோ அந்த மாதிரி மாற்றலான்னு பார்க்கலாம். ஸோ ட்ரை ஷாம்பு வந்து யூஸ்வலாக இது வந்து ஒரு ஸ்ப்ரே டைப்பில் இருக்கும். நம்ம நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேரில் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். பட் ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னாலாம் நமக்கு வந்து அந்த ஆயிலினஸ் வந்து போகாது. ஸோ அதை ப்ராப்பராக நம்ம செஞ்சோம் அப்படின்னா தான் கரெக்டாக வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதை எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இதை வந்து நம்மளுடைய ஸ்கேல்பில் மெயினாக வந்து எப்படி எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பில் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு செக்ஷன் கோம் வந்து நான் எடுத்துக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் செக்ஷனாக பிரித்து நான் வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறேன். நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்கேல்பில் ஸ்ப்ரே பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்கேல்ப்லேருந்து அந்த ஆயிலினஸை வந்து இதில் இருக்கக்கூடிய இந்த பவுடர் வந்து அப்சர்வ் பண்ணும். இந்த ட்ரை ஷாம்பு வந்து நல்லா கொஞ்சம் ஷேக் பண்ணிக்கிறேன். நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஒரு மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வெள்ளையாக தெரியும், அதெல்லாம் ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ரொம்ப கொஞ்ச நேரத்தில் அது வந்து அப்சர்வ் ஆகிடும். ஸோ இந்த ஒரு செக்ஷனுக்கு வந்து நான் அடித்து முடிச்சுட்டேன். இப்போது இந்த பக்கம் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் அங்கங்க வெள்ளை வெள்ளையாக நல்ல ஏதோ பாட்டி முடி மாதிரி இருக்குது. இப்போ வந்து பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஸ்கேல்பில் எல்லா இடத்துலையும் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஷாம்பு வந்து தலையில் போட்டால் என்ன பண்ணுவோம், மசாஜ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அதே டெக்னிக் தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம மசாஜ் பண்ணணும். லைக் அந்த ட்ரை ஷாம்பு வந்து நம்ம ஸ்கேல்பில் நல்லா யூஸ் பண்ணி அது வந்து நம்ம ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய அந்த ஆயிலினஸை வந்து அப்சர்வ் பண்ண வைக்கணும். ஸோ இது வந்து ஹேரில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை, ஸ்கேல்பில் அப்ளை பண்ணாலே போதும்.
ஏன்னா நம்மளுடைய கீழ் மூடி வந்து பார்த்திங்கன்னா ஆயிலியாக தெரியாது, அது வறண்டு போய் தான் நமக்கு ட்ரையாக தான் இருக்கும். ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய அந்த செக்ஷன் மட்டும்தான் நமக்கு அப்படியே ஆயிலியாக தெரியும். ஸோ இங்கே மட்டும் யூஸ் பண்ணால் போதும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் அப்ளை பண்ணால் மட்டும் போதாது, பின்னாடி ஏரியாவுக்கும் வந்து இதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக செக்ஷன் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ரேண்டமாக செக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஈரமான ஃபீல் வந்து இருக்கும். பட் அது வந்து போயிடும். இது மாதிரி நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணும்போது அது வந்து போயிடும். ஹார்ட்லி வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும் ப்ராப்பராக. அது நல்ல அடர்த்தியான முடி ரொம்ப லென்த்தியாக இருக்குது அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் போதும். மற்றபடி ஷார்ட் அண்ட் மீடியம் ஹேருக்குலாம் வந்து ஒரு 5 to 6 மினிட்ஸில் வந்து இதை ஈஸியாக வந்து நம்ம பண்ணிட்டு போயிடலாம். ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஆயில்னஸ் எல்லாம் வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த பவுடர் வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு. இதுக்குள்ள பேசிக்காக வந்து ரொம்ப ஃபைனான பவுடர் தான் வந்திருக்கும். அந்த பவுடர் தான் வந்து நம்ம ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய அந்த ஆயிலினஸை வந்து அப்சர்வ் பண்ணணும். நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்போம். பேபி பவுடர்ஸ் யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ட்ரை ஷாம்பூலாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டைம் சேவிங்காக இருக்கும். எந்த மாதிரி டைமில் உங்களுக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ண முடியல, ஒரு அவசரம் வெளியில் கிளம்பணும் அப்படின்னும் பொழுதெல்லாம் வந்து இந்த ட்ரை ஷாம்பூ அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸோ இது வந்து நமக்கு நெக்ஸ்ட் ஹேர் வாஷ் பண்ணுற வரைக்கும் இந்த ட்ரை ஷாம்பு வந்து நமக்கு இந்த எஃபெக்ட் வந்துருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை திரும்ப லைட்டாக ஏதாவது ஆயிலியாக ஆன மாதிரி தெரிஞ்சால் கூட நீங்கள் இதை வந்து அகெயின் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மோஸ்ட்டாக வந்து நமக்கு ட்ராவல் டைமில் தான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ எனக்கு வந்து நல்லா அந்த ஆயிலினஸ் போயிட்டு அந்த ஒரு பவுன்சி ஃபீல் வந்து எனக்கு தெரியுது. ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி நம்ம சீப் வச்சு நல்லா வந்து தலையை வாரிடணும். இப்போ வந்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட முடியை வந்து எப்படி காமிச்ச ஒரு மாதிரி ஆயிலியாக, ஆனால் இப்போ வந்து பாருங்கள் அந்த ஒரு பவுன்ஸ் இந்த இடத்துல இருக்குது எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அப்படியே ஆயிலியாக இருந்துச்சு, எண்ணெய் வச்ச மாதிரி இங்கே ரொம்ப ஷைனிங்காக இருந்துச்சு. இப்போ அந்த ஷைனிங்லாம் வந்து போயிருக்கும், நீங்களே பாருங்கள். இந்த ட்ரை ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால வந்து ஹேருக்கு வந்து ஏதாவது ஹார்ம்ஃபுல்லான எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து ஓரளவுக்கு யூஸ் பண்ணால் ஓகே, அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணால் நமக்கு வந்து பிரச்சனை தான். ஸோ இந்த ட்ரை ஷாம்புன்றது எப்போலாம் உங்களுக்கு தலைக்கு குளிக்க முடியல, லைக் ஒரு அவசரமாக நீங்கள் ஒரு வெளியில் போகும்பொழுது உங்கள் ஹேர் வந்து பார்க்க நல்லா, லைக் ஒரு சடன் பிளான்லாம் நம்ம போடுவோம்ல, அவுட்டிங் பிளான்லாம். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து இது வந்து நமக்கு ஒரு ஹேக் மாதிரி, லைஃப் சேவிங் ஹேக் மாதிரி நமக்கு. மற்றபடி டெய்லி யூஸ் பண்ணுறதோ இல்லை ரெகுலராக வந்து ட்ரை ஷாம்புலேயே வந்து தலைக்கு குளிக்காமல் ஃபிக்ஸ் ஆகிறதோன்றது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதனால உங்களுக்கு தலைக்கு குளிக்கிற வாரத்தில் வந்து 2 நாள் தலை குளிக்கணும். அதை தவிர்த்துட்டு உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அவசரம், உங்களுக்கு வந்து வேறு வழி இல்லை, தலைக்கு குளிக்க முடியல அப்படின்னும் பொழுது மட்டும் இந்த ட்ரை ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுங்க. இந்த ட்ரை ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஹேர் ஃபால் ப்ராப்ளம்லாம் வருமா அப்படின்னு பார்த்தா ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணால் வந்து கண்டிப்பாக வந்து வரும். ஏன்னா அதுவும் வந்து ஒரு கெமிக்கல் தானே. ஸோ வந்து மோஸ்ட்டாக அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, stay safe and take care. Bye.